இண்டக்ஷன் குக்டாப் வாங்கணும்னு பிளான் பண்றீங்கன்னா மார்க்கெட்ல 1500 இருந்து 5000 வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு. வெளியே பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா இண்டக்ஷனும் சேம் மாதிரி தான் தெரியும். ஆனா ஆக்சுவலா பார்த்தா பவர், ஹீட்டிங் பர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி ஃபீச்சர்ஸ், பில் குவாலிட்டி, கண்ட்ரோல்ஸ் அண்ட் லாங் டர்ம் ரிலேபிலிட்டியில தான் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் பிராண்ட் நேம் ஒரு டிசைன் பார்த்து இண்டக்ஷன் வாங்காம உங்க யூசேஜுக்கு என்ன தேவை, எந்த ஃபீச்சருக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணணும், எதை பார்த்து அட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோல மார்க்கெட்டிங் கிளைம்ஸை சைட்ல வச்சுட்டு ப்ராக்டிக்கலா ஒரு இண்டக்ஷன் குக்டாப் வாங்கும்போது என்னென்ன செக் பண்ணணும் அண்ட் ஃபைனலி டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ல என்ன மாடல்ஸை கன்சிடர் பண்ணலாம் என்னோட ரெக்கமெண்டேஷனும் பார்க்கலாம். ஸோ நீங்க இண்டக்ஷன் வாங்க பிளான் பண்றீங்கன்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. இண்டக்ஷன் குக்டாப் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பவர் ஆர் வாட்டேஜ். மார்க்கெட்ல 1200, 1400, 1600, 1800, 2000 வாட்னு டிஃபரெண்ட் ஆப்ஷன் இருக்கும். 1200 to 1400 வாட்டேஜ் மாடல்ஸ் பேசிக் டாஸ்க் லைக் டீ, மில்க், வாட்டர் பாயிலிங் மாதிரி திங்ஸுக்கு ஓகே. ஆனா நார்மல் ஃபேமிலி குக்கிங், ப்ரெஷர் குக்கர், டெய்லி வெஜிடபிள்ஸ் மாதிரி ரெகுலர் குக்கிங் பண்ண போறீங்கன்னா 1600 to 1800 வாட்டேஜ் மோர் ப்ராக்டிக்கல் சாய்ஸ். நீங்க டெய்லி குக்கிங் பண்ணுவீங்க, ஃப்ரைங் பண்ணுவீங்க, ஒரு ஃபாஸ்டர் ஹீட்டிங் வேணும்னா 2000 வாட்டேஜ் ஆர் அதுக்கு மேல இருக்கிற மாடல்ஸ் பெட்டர். So just price கம்மியா இருக்குன்னு 1200 or 1400 wattage மாடல் வாங்காம உங்க ஆக்சுவல் யூஸுக்கு சூட்டபிளான வாட்டேஜை சூஸ் பண்ணுங்க. ஆனா இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. ஹையர் வாட்டேஜ் இருக்குன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அந்த இண்டக்ஷன் பெஸ்ட் மாடல் ஆகிடாது. வாட்டேஜ் கூட ஹீட்டிங் கண்ட்ரோல், சேஃப்டி ஃபீச்சர்ஸ், பில் குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் அவைலபிலிட்டியும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிசிட்டி பில் பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் 2000 வாட்டேஜ் இண்டக்ஷன் வாங்கினா கரண்ட் பில் ரொம்ப அதிகமா ஆகுமான்னு. ஆக்சுவலி வாட்டேஜ் மட்டும் பார்த்து எலக்ட்ரிசிட்டி பில் டிசைட் பண்ண முடியாது. யூசேஜ் டைம் அண்ட் ஆக்சுவல் பவர் கன்சம்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். அதனால வாட்டேஜ் அதிகம்னா கரண்ட் பில் ஆட்டோமேட்டிக்கலி அதிகம்னு மட்டும் திங்க் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் உங்க குக்கிங் ஸ்பீட் ரிக்வயர்மெண்ட்டுக்கு சூட்டபிளான வாட்டேஜை சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வெசல் கம்பேட்டிபிலிட்டி. இண்டக்ஷன் குக்டாப் வாங்கும்போது இந்த வெசல் கம்பேட்டிபிலிட்டி பத்தியும் பார்த்துக்கங்க. எதனாலனா இண்டக்ஷன்ல எல்லா வெசல்ஸும் யூஸ் பண்ண முடியாது. இண்டக்ஷன் கம்பேட்டிபிள் வெசல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஹீட்டிங் பர்ஃபார்மன்ஸ். பிராண்ட்ஸ் நிறைய டைம் 10 மினிட்ஸ் ஃபாஸ்ட் குக்கிங், ஹை ஸ்பீட் ஹீட்டிங் மாதிரி கிளைம் பண்ணுவாங்க. ஆனா இந்த மார்க்கெட்டிங் நம்பர்ஸ் மட்டும் பார்த்து மாடல் சூஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவல் குக்கிங் டைம் உங்க வெசல் சைஸ், வெசல் மெட்டீரியல், ஃபுட் குவான்டிட்டி அண்ட் குக்கிங் மெத்தடுக்கு டிபெண்ட் ஆகும். ஸோ 10 மினிட்ஸ்ல வாட்டர் பாயில் ஆகும், அது ஃபாஸ்டர் ஹீட்டிங்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்த்து எக்ஸ்ட்ராவா மணி ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டேஜ், ஹீட்டிங் கண்ட்ரோல் அண்ட் ஓவரால் பில் குவாலிட்டியை டுகெதரா கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். இதுல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இண்டக்ஷன் குக்டாப் வாங்கும்போது ஃபேன்சி குக்கிங் மெனுஸ் இருக்கான்னு பார்க்கறத விட பேசிக் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆட்டோ பேன் டிடெக்ஷன். வெசலை குக்டாப்ல இருந்து ரிமூவ் பண்ணும்போது ஹீட்டிங் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகும். இது டெய்லி யூசேஜ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் ஒன் ஆட்டோ ஷட் ஆஃப். ஓவர் ஹீட்டிங் ஒரு சர்டன் அப்நார்மல் கண்டிஷன் வந்தா இண்டக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் ஆஃப் ஆகிற ஃபீச்சர். தேர்ட் வோல்டேஜ் சர்ஜ் ப்ரொடெக்ஷன். வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன் ஒரு சடன் வோல்டேஜ் ஸ்பைக்ல இருந்து பிசிபி அண்ட் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் டைமர் ஃபங்க்ஷன். குக்கிங்க்கு டைமர் செட் பண்ணலாம். செட் பண்ண டைம் கம்ப்ளீட் ஆனதும் இண்டக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் ஆஃப் ஆகும். இந்த மாதிரி பிராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ் தான் டெய்லி யூசேஜ்ல ஜென்யூன்லி யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவுதான் ப்ரீசெட்ஸ் இருந்தாலும் டெய்லி யூஸ்ல நம்ம அதிகமா யூஸ் பண்ற ஃபீச்சர்னா டெம்பரேச்சர் அண்ட் டைமர் தான். ஸோ 10 to 15 ப்ரீசெட்ஸ் மெனு இருக்குன்னு எக்ஸ்ட்ராவா மணி ஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேசிக் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. இண்டக்ஷன் வாங்கும்போது வர இன்னொரு காமன் கன்ஃபியூஷன், புஷ் பட்டனா இல்ல டச் பேனலா. டச் பேனல் பிரீமியமா தெரியும், மாடர்ன் கிச்சன்ல நல்ல லுக் கொடுக்கும், கிளீன் பண்ணவும் ஈஸி. ஆனா வெட் ஹேண்ட்ல ஒரு வாட்டர் டிராப்லெட்ஸ் இருந்தா சில டைம் டச் பண்ண ரெஸ்பான்ஸ் ஸ்லோவா இருக்கும். புஷ் பட்டன்ஸ் மாடர்னா தெரியாம இருக்கலாம், ஆனா டெய்லி ஹெவி யூசேஜுக்கு பிசிக்கல் பட்டன்ஸ் பிராக்டிகலா இருக்கும். வெட் ஹேண்ட்ஸா இருந்தாலும் ஆபரேட் பண்றதுக்கு ரிலேட்டிவ்லி ஈஸியா இருக்கும். ஸோ உங்க ப்ரையாரிட்டி பிராக்டிகாலிட்டி அண்ட் ஹெவி டெய்லி யூசேஜ்னா புஷ் பட்டன் கன்சிடர் பண்ணலாம். பிரீமியம் லுக், மாடர்ன் டிசைன், ஈஸி கிளீனிங் தான் உங்களோட ப்ரையாரிட்டினா டச் பேனல் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் பில் குவாலிட்டி. இண்டக்ஷன் குக்டாப் டெய்லி கிச்சன்ல யூஸ் பண்ண போறீங்கன்னா கிளாஸ் டாப், கண்ட்ரோல் பேனல் அண்ட் ஓவரால் பில் குவாலிட்டி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் பிரீமியம் லுக்கிங் கிளாஸ் இருக்குன்னு பார்க்காம ப்ராடக்ட் ஸ்டடியா ஃபீல் ஆகுதா, கண்ட்ரோல்ஸ் ப்ராப்பரா இருக்கா, கிளீனிங் ஈஸியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. எஸ்பெஷலி டெய்லி யூஸ் பண்ண போறீங்கன்னா சீப் பில் குவாலிட்டி இருக்கிற மாடலை ஜஸ்ட் பிரைஸ் சேவ் பண்றதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப்டர் சேல் சர்வீஸ். இண்டக்ஷன் குக்டாப்ல எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல சர்வீஸ் தேவைப்படலாம். ஸோ பிராண்டு ஃபேமஸா இருக்கான்னு மட்டும் பார்க்காம உங்க ஏரியால சர்வீஸ் சென்டர் அவைலபிளா இருக்கான்னு செக் பண்ணுங்க. பர்டிகுலர்லி ஸ்மால் சிட்டி ஆர் டவுன்ல இருந்தா சர்வீஸ் அவைலபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் 300 to 500 சேவ் பண்றதுக்காக அன்னோன் பிராண்ட்ஸை வாங்கிட்டு லேட்டர் சர்வீஸ் கிடைக்காம ப்ராப்ளம் ஆகிற சிச்சுவேஷனும் வரலாம். ஸோ பிரைஸ் மட்டும் கம்பேர் பண்ணாம வாரண்டி அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க்கும் கம்பேர் பண்ணுங்க. இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ். ஒரு இண்டக்ஷன் குக்டாப் வாங்கும்போது என்ன ஃபீச்சர்ஸ் பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது. ஸோ ரெக்கமெண்டேஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இண்டக்ஷன் குக்டாப் வாங்கும்போது உங்க ஃபேமிலி சைஸை மட்டும் வச்சு சூஸ் பண்ண முடியாது. அது ஃபேமிலி யூசேஜ் மேல தான் டிபெண்ட் ஆகும். இதனால நான் பிரைஸும் யூசேஜும் கன்சிடர் பண்ணி 3 கேட்டகரியா டிவைட் பண்ணிருக்கேன். பேசிக் ஆர் ஒகேஷனல் யூஸ், ரெகுலர் டெய்லி குக்கிங் அண்ட்
ஹெவி ஆர் ஃபாஸ்ட் குக்கிங். இந்த மூணுல உங்க யூசேஜ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு சூட்டபிளான மாடலை சூஸ் பண்ணுங்க. ஒகேஷனல் யூஸுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பிரஸ்டீஜ் அட்லாஸ் 3.0 பிளஸ். இதுல 1600 வாட்டேஜ் பவர், புஷ் பட்டன் கண்ட்ரோல்ஸ், டிஜிட்டல் டிஸ்பிளே அண்ட் டைமர் ஆப்ஷன் பேசிக் குக்கிங்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேஸுக்கு பேக்கப்பா யூஸ் பண்ண இது சஃபிஷியன்ட். 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. பிரஸ்டீஜ் ட்ரஸ்டட் பிராண்டுங்கிற அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இந்த பட்ஜெட்ல டெஃபினெட்லி கன்சிடர் பண்ண வேண்டிய மாடல். கொஞ்சம் மோர் பவர் வேணும்னா பீஜன் ஃபேவரட் 1800 வாட்டேஜ் இண்டக்ஷன் குக்டாப் கன்சிடர் பண்ணலாம். இதுல 1800 வாட்டேஜ் பவர், 7 ப்ரீசெட் குக்கிங் மெனூஸ், எல்இடி டிஸ்பிளே டைமர், ஃபாஸ்ட் ஹீட்டிங் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஷட் ஆஃப் மாதிரி பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுக்கும் 1 இயர் மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஆனா பில் குவாலிட்டி பிரஸ்டீஜ் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. பட்ஜெட்ல ஒரு குட் ஆப்ஷன் வேணும்னா இதை நீங்க டெஃபினெட்லி கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு ஃபாஸ்டர் ஹீட்டிங் அண்ட் டச் கண்ட்ரோல் வேணும்னா கிரீன் செஃப் 2000 வாட்டேஜ் டச் பேனல் கன்சிடர் பண்ணலாம். இதுல 2000 வாட்டேஜ் பவர், ஃபெதர் டச் பேனல், டைமர், எல்இடி டிஸ்பிளே அண்ட் இந்தியன் குக்கிங்க்கு தேவையான எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இருக்கு. 1 இயர் லிமிடெட் டொமஸ்டிக் வாரண்டியும் கிடைக்குது. இந்த பட்ஜெட்ல டச் பேனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட், ரெகுலர் டெய்லி குக்கிங் பண்றவங்களுக்கு என்னோட 3 ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. இங்க ஒகேஷனல் யூஸை விட பவர், ரிலேபிலிட்டி, வாரண்டி தான் கொஞ்சம் மோர் இம்பார்ட்டண்டா இருக்கும். அண்ட் இது ரெகுலர் மட்டும் இல்ல, ஃபாஸ்ட் ஹீட்டிங்கும் யூஸ் ஆகும். ஸோ பிரைஸும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3000ல தான் வரும். இந்த கேட்டகரியில என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பிரஸ்டீஜ் பிஐசி 16.0 பிளஸ். இது 2000 வாட்டேஜ் புஷ் பட்டன் இண்டக்ஷன். டெய்லி குக்கிங், ப்ரெஷர் குக்கர் அண்ட் ரெகுலர் வெஜிடபிள்ஸ்க்கு நல்ல ப்ராக்டிக்கல் ஆப்ஷன். பிரஸ்டீஜோட ட்ரஸ்டட் பிராண்ட் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட்டும் இருக்கு. 1 இயர் வாரண்டியும் கிடைக்குது. கொஞ்சம் டச் பேனல் அண்ட் லாங்கர் வாரண்டி வேணும்னா ஐபெல் 2000 வாட்டேஜ் கன்சிடர் பண்ணலாம். இதுல 2000 வாட்டேஜ் பவர், டச் கண்ட்ரோல் அண்ட் 3 இயர் வாரண்டி கிடைக்குது. டெய்லி குக்கிங் பர்ஃபார்மன்ஸ் சைட்ல குட் ஆப்ஷன். ஆனா பிரஸ்டீஜோட கம்பேர் பண்ணும்போது உங்க ஏரியால ஐபெல் சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிராண்ட் ரிலேபிலிட்டி அண்ட் வாரண்டி தான் மெயின் ப்ரையாரிட்டினா விகாட் விஐசி 1.8 EL கன்சிடர் பண்ணலாம். இதுல 1800 வாட்டேஜ் புஷ் பட்டன் மாடல். பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா இண்டக்ஷன் காயிலுக்கு 3 இயர் வாரண்டி அண்ட் ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. டெய்லி ரெகுலர் குக்கிங்க்கு எஸ்பெஷலி ட்ரஸ்டட் பிராண்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் கேட்டகரி ஃபாஸ்ட் ஹீட்டிங் அண்ட் பிரீமியம் குக்கிங். இந்த கேட்டகரியில 2000 வாட்டேஜ் மேல பவர், பெட்டர் கண்ட்ரோல்ஸ் அண்ட் பிரீமியம் பில்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பிலிப்ஸ். ஆக்சுவலி பிலிப்ஸ்ல நான் 2 மாடல் ரெக்கமெண்ட் பண்றேன். ரெண்டுமே 2100 வாட்டேஜ் பவர். பிரைஸும் ஆல்மோஸ்ட் சேம் ரேஞ்சில தான் இருக்கும். ஆனா ரெண்டுக்கும் மெயின் டிஃபரன்ஸ் கண்ட்ரோல் பேனல் தான். ஃபர்ஸ்ட் பிலிப்ஸ் HD 4928 2100 வாட்டேஜ் புஷ் பட்டன் மாடல். இது சிம்பிள் அண்ட் பிராக்டிக்கல். 2100 வாட்டேஜ் பவர் இருக்கிறதுனால ஃபாஸ்ட் ஹீட்டிங் கிடைக்கும். 5 ப்ரீசெட்ஸ் இந்தியன் குக்கிங் மெனூஸ், 0 to 3 hours டைமர் அண்ட் ஆட்டோ ஆஃப் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மாதிரி யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸும் இருக்கு. பிலிப்ஸோட 1 இயர் வாரண்டி அண்ட் பிராண்ட் சப்போர்ட்டும் கிடைக்குது. ஸோ சிம்பிளா பிராக்டிக்கலா யூஸ் பண்ண விரும்புறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். அதே மாதிரி 2100 வாட்டேஜ்ல டச் கண்ட்ரோல் வேணும்னா பிலிப்ஸ் HD 499 கன்சிடர் பண்ணலாம். 10 ப்ரீசெட் இந்தியன் குக்கிங் மெனூஸ், 0 to 3 hours டைமர் அண்ட் ஆட்டோ ஆஃப் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இருக்கு. அதோட ட்ரிபிள் MOV சோர்ஸ் ப்ரொடெக்ஷன், 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டி அண்ட் 3 இயர்க்கான காயில் வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ பிரீமியம் லுக், டச் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெட்டர் சாய்ஸ். ஆக்சுவலி இந்த பிலிப்ஸ் மாடலை நான் பர்சனலி யூஸ் பண்ணிருக்கேன். இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. ஸோ டீடைல்டு பர்ஃபார்மன்ஸ், குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதோட ஃபுல் ரிவ்யூ பாருங்க. ஸோ பிரைஸ் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். சிம்பிள் அண்ட் பிராக்டிக்கல் கண்ட்ரோல் வேணும்னா புஷ் பட்டன் மாடல், பிரீமியம் லுக், டச் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ்ட்ரா ப்ரீசெட் வேணும்னா HD 4995 கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிலிப்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா பிரஸ்டீஜ் பிஐசி 6.1 V3. இது 2200 வாட்டேஜ் டச் பேனல் இண்டக்ஷன். ஹையர் பவர் இருக்கிறதுனால ஃபாஸ்ட் ஹீட்டிங்க்கு ஸ்ட்ராங் ஆப்ஷன். ஆட்டோ சர்ச் ப்ரொடெக்ஷன் மாதிரி யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸும் இருக்கு. பிரஸ்டீஜோட சர்வீஸ் சப்போர்ட்டும் ஒரு அட்வான்டேஜ். ஃபைனலி பஜாஜ் 2000 வாட்டேஜ் டச் பேனல் மாடல். 2000 வாட்டேஜ் பவர், டச் கண்ட்ரோல் அண்ட் யூஸ்ஃபுல் ப்ரீசெட் குக்கிங் மெனூஸ் இருக்கிறதுனால ரெகுலர் குக்கிங்ல ஃபாஸ்டர் ஹீட்டிங் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய ஆல்டர்னேட்டிவ். பிரஸ்டீஜ் ஆர் பிலிப்ஸை விட கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆப்ஷன் வேணும்னா இதை நீங்க பார்க்கலாம். ஸோ பிரீமியம் அண்ட் ஃபாஸ்ட் ஹீட்டிங் கேட்டகரினா ரெகுலர் டெய்லி குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியும். எஸ்பெஷலி லாங் டர்ம் யூஸுக்கு சேஃபர் ஆப்ஷனா இருக்கும். பிலிப்ஸ்ல புஷ் பட்டன் ஆர் டச் கண்ட்ரோல், பிரஸ்டீஜ்ல ஹையர் 2200 வாட்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், பஜாஜ்ல 2000 வாட்டேஜ் டச் பேனல் ஆப்ஷன் உங்க ப்ரிஃபரன்ஸுக்கு அக்கார்டிங்கா சூஸ் பண்ணலாம். நீங்க லாங் டர்ம் யூஸ் பண்ண பிளான் பண்றீங்கன்னா லோவெஸ்ட் பிரைஸ் மட்டும் பார்க்காம ஓவரால் குவாலிட்டி, யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ், வாரண்டி அண்ட் சர்வீஸ் சப்போர்ட்டையும் கன்சிடர் பண்ணுங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க் வீடியோல டாக் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். செக் பண்ணிட்டு உங்க பட்ஜெட் அண்ட் யூசேஜுக்கு சூட்டபிளான மாடலை சூஸ் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இண்டக்ஷன் குக்டாப் வாங்கும்போது பிராண்ட் அண்ட் பிரைஸ் மட்டும் பார்த்து டிசைட் பண்ணாதீங்க. உங்க யூசேஜுக்கு எவ்வளவு பவர் தேவை, புஷ் பட்டனா, டச் கண்ட்ரோலா, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கு, வாரண்டி, சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கறது மெயின் இம்பார்ட்டன்ட். அப்பதான் உங்க மணிக்கு ஓதான இண்டக்ஷன் குக்டாப்பை சூஸ் பண்ண முடியும்.